ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வடி பிரியாணி செய்ய போகிறோம். வடி பிரியாணி செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா 1 கிலோ சிக்கன்னா 1 கிலோ ரைஸு. அதுக்கு வந்து வெங்காயம் 400 கிராமு, தக்காளி 400 கிராமு, ஏலக்காய் 1 கிராமு, பட்டை 1 கிராமு, கிராம்பு 1 கிராமு, வாசனை பொருள் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா 10 கிராமு. இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கிடலாம். எண்ணெய்ன்னு பார்த்தோம்னா 1 கிலோ அரிசிக்கு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயம் இதெல்லாம் போட போகிறோம். பட்டை வகையெல்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா கோல்டு கலர் வர மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ நான் எத்தனை கிலோ செய்கிறேன்னா 2 கிலோ ரைஸு 2 கிலோ சிக்கன் போட்டு செய்கிறேன். இப்போ 800 கிராம் வெங்காயம் போட்டாச்சு. தக்காளி 800 கிராம் எடுத்தாச்சு. ஏலக்காய் 2 கிராம், பட்டை 2 கிராம், கிராம்பு 2 கிராம் எல்லாம் எடுத்துட்டோம். இதுதான் ரேஷியோ. இது மாதிரி எடுத்து செஞ்சு பாருங்கள். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினாலாம் போடலாம். 1 கிலோவுக்கு வந்து ஒரு கை பிடிச்ச கொத்தமல்லி, 1 கை பிடிச்ச புதினா. இப்போ நான் 2 கிலோனா 2 கை பிடிச்ச வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட போகிறேன். கொத்தமல்லியும் புதினாவும் போட்டாச்சு. நல்லா வதங்கிட்டுருக்குவேன். நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை வாசனை நல்லா போட்டோம். கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இப்போ ஏன் மிளகாத்தூள் முன்னாடியே போடுறோம்னா அது எண்ணெயிலே அந்த தூளை போட்டோம்னா அதோடய கலர் வந்து நல்லா வெளிப்படும். நமக்கு எதுவும் ஃபுட் கலர் எதுவும் தேவையில்லை. அதுக்கோசரம் மிளகாத்தூளை வந்து இப்போ எண்ணெயிலே போட போகிறோம். 1 கிலோவுக்கு எவ்வளோ மிளகாத்தூள்னா 10 கிராம் மிளகாத்தூள். நல்லா காரமாக நல்லா கலராக இருக்க மிளகாத்தூள் 10 கிராம் 1 கிலோவுக்கு. இப்போ 2 கிலோங்கிறனால 20 கிராம் மிளகாத்தூள் நம்ம போட போகிறோம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இப்போ 1 கிலோவுக்கு எவ்வளோ இஞ்சின்னா 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. இப்போ நம்ம 2 கிலோ எடுத்துருக்கோம். 200 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு உரித்து அடித்து வச்சுருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா கிண்டிடுவோம். அதை பச்சை வாசனை போட வச்சு நல்லா வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கியாச்சு. இப்போ தயிர் போட்டுக்கலாம். தயிர் எவ்வளோ போடணும்னா 1 கிலோவுக்கு வந்து 200 மில்லி, 2 கிலோவுக்கு வந்து 400 தயிர் ஊற்றிருக்கோம். தயிர் போட்டாச்சு. வடிக்கிற அரிசியில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதெல்லாம் வதங்கிறதுக்கு இந்த வெங்காய தக்காளியில் உப்பு பிடிக்கிறதுக்கோசரம் இதில் கொஞ்சம் உப்பு போடணும். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எவ்வளோனா 1 கிலோவுக்கு 400 கிராமு. இப்போ 2 கிலோ அரிசிக்கு 800 கிராம் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி ரொம்ப வதக்க தேவையில்லை. கொஞ்சம் அரைப்பை தான் வதங்கினால சிக்கனை போட்டுடலாம். இப்போ 1 கிலோவுக்கு வந்து 1 எலுமிச்சம்பழம். இப்போ 2 கிலோவுக்கு 2 எலுமிச்சம்பழம் சாறு ஊற்ற போகிறோம். தக்காளி ரொம்ப வதங்கலாம் வேணாம். இப்போ சிக்கன் போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி மூடி வைக்க போகிறோம். தண்ணி எவ்வளோன்னா 1 கிலோ அரிசிக்கு 800 ml இல்லாட்டி 1 லிட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ 2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேக வச்ச பிறகு வடித்த அரிசியை அதில் சாப்பாடை அதில் போட போகிறோம். அரிசி போட்டு சாப்பாடு வடிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இது எவ்வளோனா 1 பங்கு அரிசினா 5 பங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அது கொதி வந்தோடனே வடிச்சிடணும். அப்படி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே வடிச்சிடணும். நம்ம செய்கிறது வந்து வடி பிரியாணிங்க தான். அதில் கொஞ்சம் சாப்பாடு வந்து வடித்து தான் போட போகிறோம். இப்போ வடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா 1 படி அரிசிக்கு வந்து 5 படி தண்ணி வைக்கணும். இப்போ இந்த தண்ணியிலன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை, உப்பு நல்லா துடிக்க போடணும். நல்லா அந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அது மாதிரி உப்பு போட்டு இந்த சாப்பாட்டை வந்து ஒரு கொதியில் வந்து வடிச்சிடணும். இதை வடித்து எடுத்த பிறகு தான் நம்ம அங்கே வதக்கி வச்சுருக்க இதில் போட்டு தம் போட போகிறோம். இது மாதிரி கொதி வந்தோன்னே வடிச்சிட வேண்டியதான். கறி போட்டது கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வடித்த சாப்பாட்டை இதில் போட்டு தம் போட்டுற வேண்டியதான். கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். வடித்த அரிசியை அவ்வளோதான். அரிசி போட்டாச்சு. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம்
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து சிம்மில் வச்சு தம் போட்டுற வேண்டியதான். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டாச்சு. ஒரு 15 நிமிஷம் இப்படி தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு தம் போட்டது. நம்ம சாப்பாடை கிளறி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்ச பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்க வேண்டியதான். பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது செஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி அவங்க செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.